தன் பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். 13வது வசனத்திலே, ஆயக்காரன் தூரத்திலே நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம, அவனுக்கு துணிவு வரல. அவன் பரிசனுக்கு எவ்வளவு துணிவு பார்த்தீங்களா? அவன் பேசுற வார்த்தை ஒரே மீறுதல். பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. துணியாமல் அவன் என்ன சொல்றான்னு தெரியுங்களா? தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவன் என்ன ஒத்துக்கிட்டான் தெரியுங்களா? அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ரோமர் ஆட்சியிலே அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்றான். எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கும் பாருங்க. அவன் தேவாலயத்துக்கு வந்து பாவி என்று ஒற்றுக்கொள்கிறான். பரிசு என்ன சொல்றான் பாருங்க, நான் பாவமே இல்லைன்னு சொல்றான். வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் பாவம் இல்லை என்றால் நீ கர்த்தரை பொய்யனாய் மாற்றுகிறார். கர்த்தர் பொய்யா போடுறாருங்க. பாவம் இருந்தானே பரிசு ஆண்டவர் வந்து உன்னுடைய பாவத்தை போக்குவார். பாவம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி உன்கிட்ட கிரியை செய்வார்? இதான் வஞ்சிக்கிற ஆவி. இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட ஆவி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென்.